ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இங்கிலீஷ் டிவி ஷோலேருந்து கிளிப்பிங் எடுத்து அந்த வீடியோ கிளிப்பிங்கில் இருக்கிற மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிளிப் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ கிளிப் பார்த்துடலாம். Anyway, what I wanted to say is, even though I'm not loving your attitude lately, I think it's great you got this job and you're doing so well at it. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஐ வாண்டட் டு சே இஸ், ஈவன் தோ ஐ எம் நாட் லவ்விங் யுவர் ஆட்டிடியூட் லேட்லி, ஐ திங்க் இட்ஸ் கிரேட் யூ காட் திஸ் ஜாப் அண்ட் யூ ஆர் டூயிங் ஸோ வெல் அட் இட். ஸோ நிறைய சென்டென்சஸை கனெக்ட் பண்ணி இந்த டயலாக் வந்து அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு பார்ட்டாக சொல்லி தமிழில் அதுக்கு என்ன அர்த்தன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முழுசாக நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். வாட் ஐ வாண்டட் டு சே இஸ் வந்து செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ வாட் ஐ வாண்டட் டு சே இஸ் தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்றால், இல்லைனா நான் சொல்ல நினைப்பது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது, ஈவன் தோ ஐ எம் நாட் லவ்விங் யுவர் ஆட்டிடியூட் லேட்லி, எனக்கு சமீபமாக உன்னுடைய ஆட்டிடியூட் பிடிக்கலைனாலும், ஒரு விஷயம் நடக்கலைனாலும், ஈவன் தோ ஐ எம் நாட்ன்னு இருக்கிறதுனால ஒரு விஷயம் நடக்கலைனாலும், எனக்கு உன்னுடைய ஆட்டிடியூட் பிடிக்கலைனாலும். ஓகே, அடுத்தது இருக்கிறது பாருங்க, ஐ திங்க் இட்ஸ் கிரேட் யூ காட் திஸ் ஜாப், உனக்கு இந்த வேலை கிடைத்திருப்பது பெரிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இதிலே ஆக்சுவலி 3 சென்டென்ஸ் இருக்குது. ஐ திங்க் ஒன்று, இட்ஸ் கிரேட் ரெண்டாவது, யூ காட் திஸ் ஜாப் மூணாவது. ஸோ மொத்தமாக சேர்த்து சொல்லும் போது அது என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு இந்த வேலை கிடைத்திருப்பது பெரிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் தட் இட் இஸ் கிரேட், தட் இல்லாமல் அங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இட் இஸ் கிரேட் தட் யூ காட் திஸ் ஜாப், இங்கேயும் தட் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, உனக்கு வேலை கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் யூ ஆர் டூயிங் ஸோ வெல் அட் இட், அந்த வேலையை நீ நல்லாவும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது லாஸ்ட் 2 மட்டும் கம்பைன் பண்ணி சொல்லி பார்க்கலாம். உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு, அதை நல்லாவும் நீ பண்ணிகிட்டு இருக்கன்றது பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நான் சொல்ல நினைக்கிறது, எனக்கு உன்னுடைய ஆட்டிடியூட் சமீபமாக பிடிக்கலனாலும் உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதை நீ நல்லா பண்ணிகிட்ருக்க அப்படின்றது பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அவர் இந்த விஷயத்த சொல்ல வரும்போது அந்த பையன் இன்ட்ரப்ட் பண்ணுவான். அப்போ அவன் பேசி முடிச்சதுக்கப்புறமா இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, எனக்கு உன்னோட ஆட்டிடியூட் ரீசெண்டாக பிடிக்கலனாலும் உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதை நீ நல்லா பண்ணிகிட்ருக்கன்றது பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்றத தான் அவர் நான் சொல்ல நினச்சதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. வாட் ஐ வாண்டட் டு சே இஸ். ஓகே, ஸோ இது நம்ம டெய்லி லைஃப்பில் நார்மலாக இந்த டயலாக் நார்மலும் பேசியிருப்போம். நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லை வேறு யார்கிட்ட சொல்லும்போது நம்ம கேட்டிருப்போம். ஸோ இந்த விஷயத்தை இங்கிலீஷில் இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல நினைக்கிறது, ஒரு விஷயம் இப்படி இருந்தாலும் இந்த விஷயம் இப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இல்லை இப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும், இப்படி இருக்குன்றதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் சொல்ல நினச்சது, உனக்கு இந்த படம் பிடிக்கலனாலும் நீ டைம் எடுத்து என் கூட பார்த்ததை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பேட்டர்னில் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா, நான் சொல்ல நினச்சது, வாட் ஐ வாண்டட் டு சே இஸ், உனக்கு இந்த படம் பிடிக்கலனாலும், ஈவன் தோ யூ டிடன்ட் லைக் த மூவி ஆர் என்ஜாய் த மூவி. ஓகே, உனக்கு இந்த படம் பிடிக்கலனாலும், ஈவன் தோ யூ டிடன்ட் என்ஜாய் த மூவி, நீ டைம் எடுத்து என் கூட பார்த்ததை நான் பாராட்டுறேன். ஐ அப்ரிஷியேட், நான் பாராட்டுறேன். எதை பாராட்டுறேன்னா, நீ டைம் எடுத்து என் கூட பார்த்ததை. தட் யூ டுக் த டைம் டு வாட்ச் இட் வித் மீ, டு வாட்ச் த மூவி, அந்த மூவியை தான் இங்கே ப்ரொனவுன் இட் வந்து ரெஃபர் பண்ணுது. ரைட்? ஸோ ஐ அப்ரிஷியேட் தட் யூ டுக் த டைம் டு வாட்ச் இட் வித் மீ. What I wanted to say is, even though you didn't like or enjoy the movie, I appreciate that you took the time to watch it with me. ஸோ நான் சொல்ல நினச்சது, உனக்கு இந்த படம் பிடிக்கலனாலும் நீ டைம் எடுத்து என் கூட பார்த்த இல்லையா, அதை நிஜமாக நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு டோனில் சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ போன எக்ஸாம்பிளில் நான் சொல்ல நினச்சது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இங்கே நான் சொல்ல நினைக்கிறது, எனக்கு காரமான உணவு பிடிக்கலனாலும் ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுன்றது எனக்கு சந்தோஷம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு புது ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் ஒரு புது டிஷ் வந்து உங்களை ட்ரை பண்ண வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறீங்க, ஸோ நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, எனக்கு காரமான உணவு பிடிக்கலனாலும் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணன்றது எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் சொல்ல நினைக்கிறது, வாட் ஐ வாண்ட் டு சே இஸ். இங்கே வாட் ஐ வாண்டட் பாஸ்டில் நினச்சதுன்னு சொன்னீங்கன்னா வாண்டட் போட்டுக்கோங்க. வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், எனக்கு காரமான உணவு பிடிக்கலனாலும், தோ ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட், இங்கே தோக்கு பதிலாக ஈவன் தோவும் போடலாம். ஈவன் தோ வந்து தோவை விட கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். கேஷுவல் கான்வர்சேஷன்ஸில் நீங்கள் தோ
யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே ஈவன் தோ போட்டாலும் தப்பில்லை. தோ ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட், எனக்கு காரமான உணவு பிடிக்கலனாலும் நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன்றது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஐம் ஹாப்பி தட் ஐ ட்ரைட் சம்திங் நியூ. ஓகே, ஐம் ஹாப்பி எதுக்காக ஹாப்பியாக இருக்குன்னா புதிதாக ஒன்றை முயற்சித்தேன் என்பது. தட் I tried something new. Okay, so what I want to say is, though I don't like spicy food, I'm happy that I tried something new. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, எனக்கு காரமான உணவு பிடிக்காதுனாலும் ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணன்றது எனக்கு ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே, வாட் ஐ வாண்டட் டு சே இதெல்லாம் பார்த்தோம். இங்கே நான் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஸோ நான் ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அது என்னதுன்னா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணலான்னா, வாட் ஐ வாண்ட் யூ டு நோ. வாட் ஐ வாண்ட் டு சேனா நான் சொல்ல நினைப்பது. வாட் ஐ வாண்ட் யூ டு நோனா நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீ தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறது, எனக்கு ஹைட் பயமாக இருந்தாலும் நான் உன் கூட ஸ்கை டைவிங் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணணுன்னு ஆர்வமாக இருக்கேன். ஓகே, ஸோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஸ்கை டைவிங்னா ரொம்ப பிடிக்கும், உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சரி, எனக்கு ஹைட்னா பயமாக இருந்தாலும் உன் கூட நான் ஸ்கை டைவிங் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணணுன்ட்டு ஈகராக இருக்கேன். இவ்வளோ தூரம் நீ கேட்குற, ஸோ நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், ஈகராக இருக்கேன். இதுதான் நீ தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன், பிகாஸ் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஒரு டோனில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். வாட் ஐ வாண்ட் யூ டு நோ இஸ், ஈவன் தோ ஐம் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸ், இல்லைனா தோ ஐம் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸ், அஃப்ரைட் ஆஃப்க்கு பதிலாக ஸ்கேர்ட் ஆஃப் கூட யூஸ் பண்ணலாம். ஐம் ஈகர் டு ட்ரை ஸ்கை டைவிங் with you at least once. ஓகே, ஸோ நான் உன் கூட ஸ்கை டைவிங் ட்ரை பண்ண ஆர்வமாக இருக்கேன். எனக்கு ஹைட்னா பயமாக இருந்தாலும் உன் கூட ட்ரை பண்ண ஆர்வமாக இருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் நீ தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வாட் ஐ வாண்ட் யூ டு நோ இஸ், ஈவன் தோ ஐம் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸ், ஐ எம் ஈகர் டு ட்ரை ஸ்கை டைவிங் வித் யூ அட் லீஸ்ட் ஒன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், லாஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். நான் சொல்ல நினைக்கிறது, எனக்கு அவனுடைய ஐடியா பிடிக்கலனாலும் மற்றவங்களுக்குலாம் பிடிக்கலாம், ஒரு வேளை மற்றவங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, ஒருத்தர் ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களோட எல்லாரோடைய ஒப்பீனியனும் அவர் கேட்குறாரு, இன்னொருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறீங்க, அவரோட ஐடியா எனக்கு பிடிக்கலனாலும் நான் சொல்ல நினைக்கிறது, அவருடைய ஐடியா எனக்கு பிடிக்கல இருந்தாலும் மற்றவங்களுக்குலாம் பிடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களாக பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க, மெஜாரிட்டி வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், எனக்கு அவருடைய ஐடியா பிடிக்கலனாலும், ஈவன் தோ ஐ டோன்ட் லைக் ஹிஸ் ஐடியா, மற்றவங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னு ஷோராக சொல்லலை, பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். பிடிக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் தட் தி அதர்ஸ் மைட் லைக் இட். அதர்ஸ் மற்றவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதர்ஸ் வில் லைக் இட். பட் இங்கே டவுட்ஃபுல்லாக, ஓகே, பாசிபிலிட்டி, எஸ் பிடிக்கலாம், ஒரு வேலை பிடிச்சாலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்றதுனால அதர்ஸ் மைட் லைக் இட். ஓகே, ஐ திங்க் தி அதர்ஸ் மைட் லைக் இட். ஈவன் தோ ஐ டோன்ட் லைக் ஹிஸ் ஐடியா, ஐ திங்க் அதர்ஸ் மைட் லைக் இட். ஓகே, வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு பிடிக்கலனாலும் மற்றவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் தோ ஐ டோன்ட் லைக், ஐ திங்க் அதர்ஸ் மைட் லைக் இட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் லெசன். இன்றைக்கான லெசன் அவ்வளோதான். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.